வணக்கம். வாங்க தமிழ்நாட்டோட எக்கனாமி பத்தி ஒரு குட்டி பாப் குவிஸ் மாதிரி பார்க்கலாம். நீங்க எவ்வளவு அப்டேட்டடா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கேள்வியே ஒரு பெரிய கேள்விதான். தமிழ்நாடு எப்போ $1 trillion எக்கனாமியா மாறும்? என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க பாப்போம். இது சாதாரண விஷயம் இல்ல. தமிழ்நாட்டோட பொருளாதார கனவோட மையமே இதுதான். கரெக்ட் ஆன்சர் 2030. ஆமாங்க, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இந்த மெகா டார்கெட்டை தமிழ்நாடு ரீச் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. இதுவே ஸ்டேட்டோட விஷனையும் அந்த அசுரத்தனமான வளர்ச்சியும் காட்டுது இல்லையா? சரி, வாங்க முதல்ல தமிழ்நாட்டோட எக்கனாமிக் பவரை சில முக்கியமான நம்பர்ஸ் மூலமா பாத்திரலாம். ஓகே, அடுத்த கேள்வி. 2024-25ல தமிழ்நாட்டோட உண்மையான ஜிஎஸ்டிபி வளர்ச்சி விகிதம் என்ன? இதுதான் ஒரு மாநிலத்தோட எக்கனாமிக் ஹெல்த் அளக்கிற ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். உங்க கெஸ் என்ன? 11.119%. நினைச்சு பாருங்க, இது நேஷனல் ஆவரேஜை விட ரொம்பவே அதிகம். நம்ம ஸ்டேட் எக்கானமி எவ்வளோ வேகமா ஓடுதுன்னு பாருங்க. சரி, வளர்ச்சி இருக்கட்டும். தனிநபர் வருமானத்தை பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் ஒருத்தரோட சராசரி வருமானம் 3,62,000 ரூபாய். இது தேசிய சராசரியை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகங்க. இந்த கம்பாரிசனே நம்ம ஸ்டேட்டோட செழிப்பா தெளிவா காட்டுது. சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. ஆனா இதனால நமக்கு என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது வெறும் புள்ளி விவரம் கிடையாது. இது மக்களோட கையில அதிக பணத்தை கொடுக்குது, அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்குது, ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தை உருவாக்குது. சோ இந்த வளர்ச்சி நேரடியா நம்ம வாழ்க்கையை தான் மாத்துது. அடுத்து, இந்த பொருளாதார வளர்ச்சி மக்களோட வாழ்க்கையில நிஜமாவே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, வெறும் 10 வருஷத்துல தமிழ்நாட்டுல பல பரிமாண வறுமைன்னு சொல்லப்படுறது 7% மேல இருந்து வெறும் 1.5% கீழே வந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? வறுமை ஒழிப்புல இது ஒரு சரித்திர வெற்றி. இன்னொரு பவர்ஃபுல்லான டேட்டா பார்க்கலாமா? இந்தியாவில் உற்பத்தி துறையில, அதாவது மேனுஃபேக்சரிங்ல வேலை செய்யற ஒவ்வொரு 10 பொண்ணுல 4 பேர் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 40%க்கும் மேல பெண்கள் வேலைவாய்ப்புல தமிழ்நாடு ஒரு ரோல் மாடல்னு சொல்றதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. சோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். பொருளாதார வளர்ச்சியும் சமூக முன்னேற்றமும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒன்னு வளர்ந்தா இன்னொன்னு வளரும். இதுதான் தமிழ்நாட்டோட சக்சஸ் ஃபார்முலா. சரி, இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜின் எது? எந்தெந்த விஷயங்கள் இந்த growth-அ ஓட வைக்குது? வாங்க பாப்போம். ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி பாருங்க. எக்ஸ்போர்ட்ஸ் $52 பில்லியன். தொழில் செய்ய எளிதான மாநிலங்கள் பட்டியல்ல இந்தியால 3வது இடம். 10,000க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ். இதுவே நம்ம ஸ்டேட்டோட இண்டஸ்ட்ரியல் பவரை சொல்லுது. அதாவது இந்த எக்ஸ்போர்ட் பவர், பிசினஸ் ஃப்ரெண்ட்லி சூழல், அப்புறம் புதுமைகளை வரவேற்கிற இந்த 3 சேர்ந்து தான் தமிழ்நாட்டை ஒரு அன்ஸ்டாப்பபிள் இண்டஸ்ட்ரியல் பவர் ஹவுஸா மாத்திருக்கு. சரி, பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி எல்லாம் ஓகே. ஆனா வெறும் வளர்ச்சின்னு மட்டும் போனா போதுமா? நம்ம சுற்றுச்சூழலுக்கு, எதிர்காலத்துக்கு தமிழ்நாடு என்ன பண்ணுது? அதையும் பாத்திரலாம். 20. இந்த நம்பருக்கு என்ன ஸ்பெஷல்? தமிழ்நாட்டில் இருக்கிற ராம்சர் சைட்ஸ், அதாவது சர்வதேச அளவுல பாதுகாக்கப்பட்ட ஈரநிலங்களோட எண்ணிக்கை இது. இந்தியாலேயே இதுதான் ஹையஸ்ட். சுற்றுச்சூழல் பாதுகாப்புல நம்ம ஸ்டேட் எவ்வளோ அக்கறையா இருக்குன்னு இது காட்டுது. அதோட கிரீன் எனர்ஜிலையும் தமிழ்நாடும் ஒரு முன்னோடி தான். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, அதாவது சோலார், விண்ட் பவர் மாதிரி விஷயங்கள்ல இந்தியாலே நாம 3வது இடத்துல இருக்கோம். இது இந்தியாவோட கிளீன் எனர்ஜி ஃபியூச்சருக்கு நம்மளோட ஒரு பெரிய பங்களிப்பு. சோ விஷயம் என்னன்னா, வளர்ச்சியும் இயற்கையும் ஒண்ணுக்கொன்னு எதிரி கிடையாது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி, அதாவது பொருளாதார வளர்ச்சியை சுற்றுச்சூழல் பொறுப்போட கொண்டு போறது தான் தமிழ்நாட்டோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலா நம்மளோட கீ டேக்அவேஸ் என்னன்னு ஒரு குயிக் ரீகேப்பை பார்த்துடலாமா? இந்த 5 விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க. 1, டபுள் டிஜிட்ல ஜிஎஸ்டிபி வளர்ச்சி. 2, நேஷனல் ஆவரேஜை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிக தனிநபர் வருமானம். 3, பெண்கள் வேலைவாய்ப்புல நம்பர் 1. 4, நம்ப முடியாத வேகத்துல வறுமை ஒழிப்பு. கடைசி 5, சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இந்தியாலேயே ஒரு லீடர். ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி. உயர் வளர்ச்சி, சமூக நலன், பசுமை முயற்சிகள், இது 3ஐயும் ஒன்னா இணைக்கிற இந்த தமிழ்நாட்டோட சக்சஸ் மாடலை இந்தியா முழுமைக்கும் கொண்டு போக முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?